ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா எஸ்டிமேஷன் ஆஃப் குளோரைட், அதாவது வாட்டர் சாம்பிளில் குளோரைட் கண்டென்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். இங்கே நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா 5 சோர்ஸில் இருந்து எடுத்த வாட்டர் தான் நீங்கள் பார்க்குறீங்க. திருப்பூர்லேருந்து எடுத்துக்கிறோம், அப்புறம் மணிமுத்தாறுலேருந்து எடுத்துக்கிறோம், தாமிரபரணி ரிவர் கேனல், அதுக்கப்புறம் மணிமுத்தார் கேனல் டேம் ரிவர், இந்த மாதிரி வாட்டர் சாம்பிள்லாம் கலெக்ட் பண்ணி வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்ட் அஜய் வந்திருக்காரு. ஸோ அவர் உங்களுக்கு குளோரைட் டிட்டர்மினேஷனை பற்றி உங்களுக்கு கற்று தருவார். ஃபஸ்ட்டு எப்படி பண்ணோம் அப்படின்னா, பொட்டாசியம் குரோமேட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குது. இந்த கெமிக்கலை 5 கிராம் எடுத்து 100 ml டிசால்வ் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம சில்வர் சல்ஃபேட் பியூர் அப்படிங்கிற எங்களுக்கு கெமிக்கல் இருக்குது. இதை 3.26 கிராம் எடுத்து 100 ml வாட்டரில் டிசால்வ் பண்ணிடணும். லெட்ஸ் மூவ் ஆன். யா, இப்போ பார்த்தீங்கன்னா மணிமுத்தார் கேனல் சாம்பிள் எடுத்துருக்காரு. அதை ஒரு 20 ml மெஷர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நம்ம பொட்டாசியம் குரோமேட் சொல்யூஷன்லேருந்து 1 ml எடுத்தால் போதும். இந்த 1 ml பொட்டாசியம் குரோமேட்டில் கூட நம்ம ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த ரியாக்ஷன் உடனே தெரியாது, எப்போ நம்ம டைட்ரேட் பண்ண ஆரம்பிக்கமோ அப்போ தான் தெரியும். இது ஒரு கிரீன் கலரில் கிடச்சிருக்கு. யா, ஓ லெட்ஸ் ஸ்டார்ட் டைட்ரேட்டிங். இப்போ பாருங்கள், இனிஷியல் ரீடிங் பார்க்குறாரு, அது ஒரு 13 ml இருக்குது. இப்போ நம்ம டைட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் கோ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உடனே ரெட் டிஞ்ச் கலர் அப்பியர் ஆகுது பாருங்கள். அப்போ குளோரைடு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும் மணிமுத்தார் கேனலில். Yeah, here we get the answer quickly. பாருங்கள், சில்வர் நைட்ரேட் சொல்யூஷனோட டைட்ரேட் பண்ணும்போது பாருங்கள் சில்வர் குரோமேட்டாக நமக்கு ரியாக்ட் ஆகுது. இப்போ இனிஷியல், அப்போ ஃபைனல் ரீடிங் என்னது? 0.6 ml. 0.6 ml நமக்கு கிடைச்சிருக்கு. தேங்க்யூ.